இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி டெவில்ஸ் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு மூடப்பட்ட ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக போகிறாங்க. அப்படி போனவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி, உள்ளுக்குள்ளே போனால் வித்தியாசமான க்ரீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இவங்களை விரட்ட ஆரம்பிக்குது, பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிற ஒரு மோசமான இடத்துலேருந்து இவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நிமிஷத்துக்கு நிமிஷம் பரபரப்பாகவும், சொல்ல போனால் நொடிக்கு நொடி உயிர் பயத்தை காமிச்சு வேற லெவல் எடுத்து வச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் அப்பலாச்சி மவுண்டனில் இருக்க ஒரு கோல் மைனை காமிக்கிட்டாங்க. அங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு ஆள் அங்கேருந்து நடந்து போகிறாரு. அந்த ஆளுடைய பையன் பின்னாடியே வந்துட்டு என்ன ஒரு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டப்ப அவன் நல்லா வந்தான், எதுக்கு போனா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் வேணா போயிட்டு அந்த பையன்கிட்ட பேசி பார்க்குறேன்ப்ப அப்படின்றப்ப எல்லாம் ஒன்றும் வேணாம் திரும்பி வந்துடுவான், நீ போய்ட்டு வேலையை பாரு அப்படின்றப்ப இந்த பையன் பின்னாடி போகிறாங்க. டக்குன்னு ஒரு பயங்கரமான சத்தம், அப்பா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் டக்குன்னு போகிறாரு. அந்த பையனை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவர் ஓடி போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மிருகம் இவர் அட்டாக் பண்ணிட்டு டக்குன்னு இவரை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு போகுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. இப்போ ஹீரோயினை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டிராவல் கைடு, ஒரு 4 சயின்டிஸ்ட், ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர்களை வந்துட்டு அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களாம். ஸோ அதுக்காக அந்த வழி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேப் எடுத்து வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த 4 பேரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதில் ஒருத்தன் இருப்பான், அவன் பார்த்துட்டு ஹீரோயினை செம்மையாக கிண்டல் பண்ணிகிட்டே வரான், நான் உன்னை கூப்பிட்டு போவாமா, நான் வேணா ட்ரைவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டே வந்துட்டே இருக்கான். ஒன்றும் தேவை, நீ வாயை முடிக்கிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொக்க பண்ணி விட்டாங்க. இப்போ அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறப்ப ஒரு சிட்டி சைடுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஹீரோயின் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போகிறாங்க. உள்ள போனால் ஒரு தாடிக்காரன் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு பக்கத்தில் ஒரு நிலக்கரி சுரங்கம் இருக்கு, அந்த சுரங்கத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு தெரியாது, அப்படி ஒரு சுரங்கமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் நான் உங்களுக்கு வேணா பே பண்ணுறேன், அங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம், வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்றப்ப அந்த ஆள் யோசிச்சு பார்த்துட்டு நேராக போங்க, லெஃப்ட் கட் பண்ணுங்க, ஒரு ஹைவே வந்துடும், அந்த ஹைவே வழியாக வீட்டுக்கு போயிடுங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க, வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட போடா சொட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிட்டு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. அதே டைமில் உள்ள இருக்க அந்த தாடிக்காரன் வாக்கி டாக்கியில் யாருக்கோ கான்டாக்ட் பண்ணுறான், நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க இந்த பசங்களை வந்துட்டு காரை திட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் இந்த விஷயத்த பார்த்துட்டாங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் வண்டியை ஓட்டுவாங்க பாருங்க, உள்ள இருக்க பசங்களாம் மிரள்றானுங்க, ஏமா ப்ளீஸ்மா வண்டியை பொறுமையாக ஓட்டிட்டு போமா அப்படின்னா ஹீரோயின் பாருகிறாங்க, செம்ம வேகமாக போகிறாங்க. அப்படியே ஹீரோயின் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு டக்குன்னு ஒரு லெஃப்ட்டை கட் பண்ணி அந்த பக்கம் நிப்பாட்டுறாங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்ப ஏண்டி எங்கள் எல்லாருமே கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த கார் வந்துட்டு இந்த பக்கம் போகாமல் அந்த பக்கமாக போகுது. இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இப்போ அவங்க நமக்கு வழியை காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை ஓட்டிகிட்டு போனால் அந்த பக்கம் ஒரு ரைட்டு கட் ஆகுது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு வேலி மாதிரி இருக்குது. அப்படியே இவனுங்க இறங்கி போயிட்டு பார்த்தா அது வந்துட்டு எலக்ட்ரிக் வேலி. ஒரு பையன் கையை வச்சிருப்பான். ஹீரோயின் தான் சொல்கிறாங்க, டே கையை வைக்காதடா, அது எலக்ட்ரிக் வேலிடா அப்படின்றப்ப இந்த பக்கம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் இருப்பான், ஒரு கருப்பன் ஒருத்தன் இருப்பான். அவன் இன்னொருத்தங்கிட்ட என்னடா எலக்ட்ரிக் வேல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் வேல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா உள்ள என்னமோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்றப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு அங்கே ஒரு மரம் சாஞ்சிருக்கும், அந்த மரத்துக்கு மேலே கயிறை போட்டு டப்புன்னு ஏறி அந்த பக்கம் இறங்கிட்டாங்க. டே இவ பொண்ணே கிடையாது போடுறா, சும்மா அவபாடுன்னு குரங்கு மாதிரி ஏறி போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி ஏறி போனாங்களோ அதே மாதிரி அந்த பசங்களும் இறங்கி போய் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா நைட் ஆயிடுச்சு. சரி ஓகே இங்கேயே டென்ட் போட்டு தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் போட்டு தங்கி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இந்த 4 பசங்களும் வந்துட்டு புவியியல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்களாம். இதே போல் ஒரு சுரங்கம் வந்துட்டு அமெரிக்காவில் இருந்துச்சு. அவங்க சுரங்கம் தோண்டிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த சுரங்கத்துக்குள்ளேருந்து வித்தியாசமான சவுண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுரங்கத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு அப்பனை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஆளை காமிக்கிட்டாங்க. இந்த ஆளை ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ஆளுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருந்த ஒரு கிரீச்சர் தப்பிச்சு போயிடுச்சு போல், இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்குது, சீக்கிரமாக ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்துட்டு என்னையா ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சீக்கிரமாக ரெடி பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்த மட்டும் அந்த பக்கம் நடந்து போனால் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த ஓட்டைக்கு மேலே ஒரு கம்பியை போட்டு மூடி வச்சு அந்த கம்பிக்கு எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த பையன் கிட்ட போயிட்டு பார்த்தா அது ஒரு மாதிரி ஓட்டையாக இருக்குது, இதை யாரா ஓட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கிட்ட போயிட்டு பார்த்தா உள்ளேருந்து ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. இவன் காதை வச்சு கேட்பான் பாருங்க, டக்குன்னு ஒரு பயங்கரமான மிருகம் வந்துட்டு இந்த பையனை செம்மையாக அட்டாக் பண்ணி இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த டீமுக்கு ஹெட்
கிட் மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ண போற, இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எங்க கூடயே வந்துடு, அந்த பழத்துக்குள்ள அந்த சுரங்கத்துக்குள்ள நாங்க இறங்குறப்ப நீயும் கூட சேர்ந்து இறங்கி எங்க கூட சேர்ந்து இந்த ஆராய்ச்சி பண்ண அப்படின்னா நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் ஊர் முழுக்க சுத்த போறேன், நான் ஒரு டிராவல் கைடா இருக்கிறத தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் பேச்சு வாக்கில் கேட்டாங்க, டே இங்க எதுக்கு தாண்டா வந்திருக்கீங்க, அந்த பழத்துக்குள்ள போயிட்டு அப்படி என்ன விஷயம் தாண்டா பண்ண போறீங்க அப்படின்றப்ப இந்த ஊர்ல வந்துட்டு எக்கச்சக்கமான மக்கள், சொல்ல போனா ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த நிலக்கரி சுரங்கத்தில் தான் வேலை செஞ்சிருக்காங்க. என்னமோ ஒரு காரணத்தினால இந்த நிலக்கரி சுரங்கத்தை மூடிட்டாங்க. இங்க இருந்து மக்களுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல விடியுது. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த மெயின் ஹோலை தேடி நடக்க ஆரம்பிக்கிட்டாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கமா ஒரு வண்டி ரவுண்ட்ஸ் போகுது. அந்த வண்டியை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த வண்டி அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறாங்க. அப்படியே நடந்து போனால் அங்கே எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது. இந்த வீடுலாம் 1990களில் கட்டப்பட்ட வீடு, ஆனால் இதை பார்க்கும்போது இன்னமும் பழமையான வீடு மாதிரி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் இதை நான் அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே அங்கே இருக்க வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனால் டக்குன்னு ஒரு மாதிரி புகை மாதிரி ஏதோ ஒரு கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இறந்து போயிடுவோம், நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் இவங்க தேடி வந்து அந்த பெரிய ஹோலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பையன் வந்துட்டு டெக்னீஷியனாக இருப்பான். உள்ளுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, உள்ளுக்குள்ள வந்துட்டு பாய்சன் கேஸ் இருக்கா, உள்ளுக்குள்ள நம்ம இறங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஒரு டிவைஸோட கேமராவையும் கனெக்ட் பண்ணி கயிறு மாதிரி ரெடி பண்ணி அந்த கயிறை வந்துட்டு உள்ளுக்குள்ள அமைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ள அமைச்சிக்கிட்டு உள்ள ஏதாவது சவுண்டு கேட்குதா, உள்ள ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு உள்ள அமைச்சு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை, உள்ள இறங்க முடியும் போல, எந்த கேஸும் இல்லை, எந்த பாய்சன் கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஆனால் உள்ளதான் ஒன்றுமே இல்லையே, நம்ம வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ டக்குன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறான். மச்சான் உள்ளுக்குள்ள என்னமோ சவுண்டு கேட்குதுடா அப்படின்றப்ப டக்குன்னு அந்த ஒயரை பூச்சி யாரும் இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுடைய காலில் மாட்டிச்சு. ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பாருங்க. டக்குன்னு ஏதோ ஒன்று வந்துட்டு அந்த ஒயரை பிடிச்சி இழுக்குது. இந்த பையன் போயிட்டு உள்ளுக்குள்ள விழுந்துட்டான். ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிட்டாங்க. சீக்கிரம் வாங்க அவனை போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அந்த மெயின் லீடரும் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பையனை நம்ம ஹீரோ அப்படின்னே வச்சுக்கலாம். ஹீரோவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கயிறை போட்டு டப்புன்னு உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்கி தேடி பார்த்தா அந்த பயபுல எங்கே போனா அப்படின்னே தெரியல. அந்த பக்கத்துலேருந்து வால்கனை ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே செம சூடாக இருக்குது, செம வெளிச்சமாக இருக்குது, ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் எந்த பக்கம் போனா அப்படின்னே தெரியல. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து என்னமோ சவுண்டு மட்டும் கேட்குது. இதே டைமில் டக்குன்னு அந்த பக்கம் கார்லேருந்து யாரும் வராங்க. கார்லேருந்து வந்தவன் கன் எடுத்துக்கிட்டு வந்து மேலே இருக்க 2 பேரையுமே செமையாக மிரட்ட ஆரம்பிக்கிறாண்டு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இது எப்படா ஓப்பன் பண்ணீங்க, எதுக்கு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா கயிறு போயிட்டு இருக்கு. டே கயிறு போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு பயங்கர ஆபத்தான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட் பண்ண பார்ப்பான் பாருங்க. டக்குன்னு கூட இந்த ஒருத்தன் டபால்னு மண்ணை மெல்லிடிக்கிறான். இவன் மயக்கம் போட்டு கீழே விழுகுதான். இப்போ அப்படியே ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு பாய்சன் கேஸோடைய லெவல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்ம சீக்கிரமாக மேலே போகல அப்படின்னா இறந்து போயிடும் அப்படின்றப்ப இப்போ நான் அவனை தேடாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. நீ வரல அப்படின்னா நம்ம 2 பேருமே இறந்து போயிடுவோம், சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து பார்த்தா இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறான். ஆட எடுபட்ட எருமைக்கு போடணுங்களா, இவனை யார் அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவன் வந்துட்டு ஷூட் பண்ண பார்த்தான். ஸோ அதனால தான் இவனை அட்டாக் பண்ண வேண்டியதாகிடுச்சு, நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்றப்ப ஆட படுபாவி பயல்களா, அவங்க கூட வந்த ஒருத்தன் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, அவனை விட்டு போனேன்னு சொல்கிறீங்களேடா அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு யாரையாவது கூப்பிட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டு வரலாம், கூப்பிட்டு வந்துட்டு உள்ள இறங்கி பார்க்கலாம் அப்படின்றப்ப ஹீரோனுக்கும் வேறு வழி தெரியல. இப்போ மயக்கம் போட்ட வந்துச்சான் அப்படின்னா அவனுடைய ஆட்களை வர சொல்லிட்டுவான், வந்து இவங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு டயர் வெடிக்குது. இதுக்கு மேலே இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, என்னடா சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நைட் ஆகிடும், நம்ம வந்துட்டு காட்டுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பாதை வழியாக நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இவங்க வந்துட்டு ஒரு பையனை அச்சு போட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பையன் நகர்ந்துக்கிட்டே காருக்கிட்ட வந்துட்டான். காருக்குள்ளே வந்துட்டு டேஷ் கேம் இருக்கும், அந்த கேம் வழியாக நமக்கு காமிக்கிட்டாங்க. இந்த பையன் கத்திக்கிட்டே வரப்ப கையிலேருந்து ஒரு வாக்கி டாக்கி எடுத்து ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, அது வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இவனை அப்படியே ரத்தம் தெறிக்க குத்தி இழுத்துக்கிட்டு போகுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் இங்கே காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு என்னமோ ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே இவங்களுக்கா அள்ளு கிளம்புது, என்னமோ வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் நைட் விஷனை வச்சு அப்படியே பாதை இந்த பக்கம் தான் போகணும் அந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் விலகி போயிடுவான். டே எங்கள் கூடயே வாடா அப்படின்னு
அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு ஒரு பயங்கரமான மிருகம் வந்துட்டு இந்த பையனை கடிச்சு அப்படியே கொடூரமா இழுத்துக்கிட்டு போகுது. இவங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி ஏறிக்கிட்டா அந்த ட்ரக்ல ஒரு பொண்ணு இருப்பா. இவங்க போயிட்டு டக்குன்னு ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பக்கம் வர மிருகத்தெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இவங்களை காப்பாற்றி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போறா. அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் பயங்கர அமைதியாக இருக்கணும், ஒன்றுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு பையன் காட்டுக்குள்ளே தொலைஞ்சி போயிட்டான். அதாவது இவங்க அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவனை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹெட் உள்ளே வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஒரு புவியியல் ஆராய்ச்சிக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த மேட்டரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு இந்த இடத்த நீங்கள் எப்படி தான் கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு இந்த இடம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பணத்துக்காக மக்களை கண்டுபிடிக்கிறவர், ஸோ அந்த பழக்கம் தான் எனக்கு, நான் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், நீங்கள் தான் எனக்கு வழியை காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த லீடரை பார்த்துட்டு உங்களை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைனிங் கம்பெனியுடைய கோஃபவுண்டர் இந்த ஆள் தான் போல, அட பாவி நீயாடா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் உங்கள் எல்லாருமே பாதுகாப்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, என் பையனை இழந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு மக்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் யாருக்கிட்ட இருந்து நீ யாரை பாதுகாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு பயங்கரமான விஷயத்துக்கிட்ட இருந்து உங்களை நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ டக்குன்னு வாக்கி டாக்கில என்னமோ ஒரு அழைப்பு வருது. அந்த காலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது மொத்தமாக இந்த இடத்தையே சூழ்ந்துருச்சு, நீங்களாம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த பொண்ணு சீக்கிரமாக இவங்க 3 பேரையும் நான் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு வெளியே போனால் அந்த முழுக்க பயங்கரமாக சவுண்டு கேட்குது. அங்கே ஒரு தாத்தா இருப்பாரு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களாம் இங்கே இருங்க, என்னால் வேகமாலாம் ஓட முடியாது, உங்கள் எல்லாருமே காப்பாற்றவும் முடியாது, என்னால் திசை திருப்ப மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பாமையும் லைட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் மோட்டாரு. டக்குன்னு பார்த்தா பயங்கரமாக சவுண்டோடு அப்படியே வெடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ணிட்டாரு. இப்போ அந்த தாத்தாவை நோக்கி அந்த கிரீச்சர்ஸ்லாம் ஓடுது. இவங்க வந்துட்டு இந்த பக்கம் ஓடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அப்படியே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்டையும் இங்கே இருக்க பசங்க கிட்டையும், நீங்கள் சத்தம் போடாதீங்க, அது வந்துட்டு சத்தம் கேட்டால் இங்கே ஓடி வந்துடும், எக்கச்சக்கமாக இருக்காங்க, உங்களை வந்து அது அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால் நகரவே முடியாது, நீங்கள் அப்படியே பேரலைஸ் ஆகிடுவீங்க, உங்களை தூக்கிட்டு போயிட்டு அது சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிச்சிடும், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்றப்ப டக்குன்னு என்னமோ சவுண்டு கேட்டு அது இந்த இடத்த சுற்றி வளைச்சிச்சுங்க. இப்போ இவங்க இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் டோர் வழியாக வெளியே போவாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த மெயின் டோரையும் உடச்சிக்கிட்டு உள்ள வர ஆரம்பிக்கிட்டாங்க. இவங்க வந்துட்டு ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி இருக்குது, அந்த சுரங்கம் வழியாக தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள இறங்கிட்டாங்க. இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அந்த சுரங்கம் வழியாக இறங்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிட்டாங்க. அப்படி ஓடி போகிறப்ப நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காற்றை வச்சு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்றா, ப்ளீஸ் நீங்களும் எங்கள் கூட வாங்க அப்படின்றப்ப நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த பக்கம் போகிறப்ப கத்திக்கிட்டு போகிறா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி அவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. இப்போ அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் இன்னொரு பையன், 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, உயிருக்கு பயந்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு வேலி மாதிரி இருக்கும், இந்த வேலியை தூக்கி இப்படி போட்டு போகணும் அப்படின்னா அதால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் மட்டும் அந்த பக்கம் போயிட்டு வேலியை தூக்கி போட்டு அப்படியே சந்துக்குள்ளே நுழைஞ்சி வந்துடலாம் அப்படின்னு தான் பார்ப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த மிருகம் மோடி வந்துட்டு இந்த பையனை பிடிக்குது. இவங்க வந்துட்டு ஒரு குண்டு வச்சிருப்பாங்க, அந்த குண்டை தூக்கி போட்டு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை வாங்கிட்டு அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு தூக்கி போட ட்ரை பண்ணுவான் பாருங்க. அதுக்குள்ளே தான் அந்த மிருகம் வந்து பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பாம் அடித்து அந்த பையன் அங்கேயே செத்து போகிறான். அப்போ அந்த மிருகம் அந்த பையனை வலிச்சிக்கிட்டு போகுது. இப்போ இவங்க அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடி போகிறப்ப ஹீரோ மட்டும் கீழே உட்காந்துட்டு இதுக்கு மேலே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் எவ்வளோ கேட்டு பாருங்க, ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அநியாயமாக அவங்க எல்லாருடைய சாவுக்கும் நானே காரணமாயிட்டேன், எங்களை ஒன்றும் இந்த ஆராய்ச்சிக்கு யூனிவர்சிட்டி ஸ்பான்சர் பண்ணி அனுப்பல, ஒரு மைனிங் கம்பெனி தான் வந்துட்டு காசு கொடுத்து அமுச்சு வச்சுருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் இந்த மைனிங் கம்பெனியை எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த சுரங்கத்தை எதுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவங்க தான் பணம் கொடுத்து அமுச்சு வச்சாங்க அப்படின்றப்ப அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போன கதை, அவங்க யாரையுமே இப்போ நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஒழுங்காக என் கூட வா, எனக்கு கூட ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இமயமலை ஏறி போகிறப்ப ஒருத்தன் என் கூட வந்துக்கிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு போகிறப்ப ஒரு கையில் ஏறி போயிட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஸோ அவன் வந்துட்டு அந்த கையிலேயே தொங்கிட்டு இருக்கான். நானும் எவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தேன், அவனை கூப்பிட்டு பார்த்தேன், கடைசி வரைக்கும் அவன் எந்திரிக்கவே இல்லை. ஸோ எனக்கு இருந்த லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த கயிறோடு சேர்த்து அவனையும் அறுத்து விட்டு மேலே ஏறி போகிறது மட்டும்தான். நான் கடைசியாக கயிறோடு சேர்த்து அவனையும் அறுத்து விட்டு மேலே ஏறி போய் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இப்போ கடைசியாக நான் உன்னை கூப்பிடுறேன், ப்ளீஸ் வாடா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்டா அப்படின்றப்ப நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் போயிட்டு மற்றவங்களை ஹெல்ப்பு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த செக்யூரிட்டி டீம் இருக்காங்க பார்த்தீங்களா,
இந்த இடத்துக்குள்ளேயே அந்த க்ரீச்சர்ஸ்லாம் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற கதை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அப்படியே ரெடியாக நிற்கிறாங்க, கன்லாம் கையில் வச்சுக்கிட்டு. அவங்க அப்படியே உடச்சிக்கிட்டு வரப்ப இவங்க அப்படியே சடசடன்னு ஷூட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படியோ அந்த கோயிலுக்குள்ள வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தால் அங்கே ஒரு க்ரீச்சர் இருக்குது, சொல்ல போனால் எக்கச்சக்கமான க்ரீச்சர் இருக்குது. ஹீரோயின் போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த க்ரீச்சர்லாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோயின் பொறுமையாக வெளியே வருவாங்க பாருங்க. டக்குன்னு அந்த க்ரீச்சர் ஓடி வந்து நம்ம ஹீரோனை தள்ளி ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஹீரோயின் மயக்கமாயிட்டு இருப்பாங்க. கண்ணை தந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய ஹோல்குள்ளே இருக்காங்க. அங்கே எக்கச்சக்கமான க்ரீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ அங்கே தான் இருக்காரு, இன்னொரு பையன் அங்கே தான் இருக்கான். இப்போ கடைசியாக ஒரு பையன் இறந்து போனான் பார்த்தீங்களா, அந்த பையன் அங்கே தான் இருக்கான். இப்போ அங்கே எக்கச்சக்கமான குட்டி குட்டி க்ரீச்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய க்ரீச்சர்ஸ் இருக்குது. இந்த குட்டி குட்டி க்ரீச்சர்ஸ்லாம் அங்கே ஒரு கருப்பன் இருப்பான். அந்த கருப்பனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ஊட்டி விட ட்ரை பண்ணுறப்ப இவங்க அசைய ட்ரை பண்ணுறாங்க. இவங்களால அசையவே முடியல. அப்படியே பயங்கரமாக பேரலைஸ் ஆகி போன மாதிரி இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு குண்டை கையில் குத்து எப்படியாச்சும் இந்த குண்டை தூக்கி போட்டு அங்கே ஸ்டாப் பண்ணு அப்படின்றப்ப அதுக்குள்ளே அந்த பையன் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். அப்படியே முழுங்கிடுச்சு. அவ்வளோதான், அந்த பையன் அப்படியே செத்து போகிறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹீரோனையும் தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஹீரோனை தூக்கிட்டு அப்படியே வாய்க்கிட்ட போகிற டைமில் இப்போ ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்போ பாக்கெட்டில் ஒரு ஃபோனை வச்சிருப்பாரு. ஃபோனை தூக்கி அப்படியே ஒரு சவுண்டு கொடுக்குறப்ப அதுங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோயின் இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு எகிரி குச்சி தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து ஹீரோயும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போனால் அங்கே வெளியே போகிறதுக்கான அந்த வாசல் இருக்குது. அங்கங்கே கயிறு தொங்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு கயிறு மட்டும் தொங்கிட்டு இருக்கு. அந்த கயிறுல ஹீரோயின் மேலே ஏறுறாங்க. இந்த ஆளும் பின்னாடி ஏறிக்கிட்டு போவான் பாருங்க. டக்குன்னு ஒரு க்ரீச்சர் ஓடி வந்து கயிறை பிடிச்சி மேலே ஏறி இந்த பையனுடைய காலை பிடிச்சி இழுக்குது. எக்கச்சக்கமான க்ரீச்சர் கீழே இருக்காங்க. இப்போ இந்த பையனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே புரியல. ஹீரோயின் டக்குன்னு ஒரு கத்தியை குத்து அந்த க்ரீச்சரை கொலை பண்ணு அப்படின்றப்ப இவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனால் முடியல. இவன் அந்த கத்தியை வச்சு டாட்டா பை பை நீயாச்சும் உயிர் பழி அப்படின்னு சொல்லிட்டு கயிறு அறுத்துக்கிட்டு கீழே விழுகிறான். ஹீரோ நோன்னு கத்துறாங்க. ஆனால் அந்த பையன் அவசரப்பட்டு கயிறு அறுத்துட்டான். அப்படியே கயிறு அறுத்துக்கிட்டு கீழே விழுகிறான். எக்கச்சக்கமான க்ரீச்சர் இருக்காங்க. இவனை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மென்று முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே கயிறை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி போனால் அந்த லீடர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறாரு. இப்போ அங்கே லீடருடைய எக்கச்சக்கமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஃபயர் கன்னை வச்சு அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீயை அப்படியே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஆளு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. உங்க கூட வந்து ஆட்கள் யாராவது உள்ள இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மின்வெளியை தாண்டி வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே கூப்பிட்டுட்டு போயிட்டு உனக்கு இப்போ 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீ இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், இல்லை அப்படின்னா எங்கள் கூடயே இருந்துட்டு இந்த இடத்த பாதுகாக்கலாம். முதல்ல நான் என் பையனை இங்கே இழந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் புத்தி வந்து தான் இந்த இடத்த நான் பயங்கரமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் எங்கள் கூட இங்கேயே இருந்து இந்த இடத்த பாதுகாக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இறங்கி போகிறாங்க. இறங்கி போயிட்டு அங்கேருந்து கயிறை கொண்டுட்டு வராங்க. யாரும் உள்ளே வரக்கூடாது இல்லையா, ஸோ அதான் கயிறை எடுத்துக்கிட்டு வந்தேன், நான் அவங்க கூடயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள்.